புதுசாக ஒரு கம்பெனி தொடங்க இந்த இடத்த பேசி வச்சுருந்தேன். ஹைவே வரனால இந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. சுஜினு, இதே ஹைவேல ஒரு 5 ஏக்கர் இடம் வேணும், பார்த்துக்க. அண்ணே, நீங்க கேட்குற மாதிரி பெரிய டீல் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. யார் அவரு? வணக்கம். இப்போ பொண்ணு புரோக்கர் வேலையை விட்டுட்டேன். ஃபுல்லா ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். ஆமாண்ணா அந்த கல்யாணத்துக்காக பையன் எழுதி கொடுத்ததுதான். ஓகேண்ணா, ஓகே. அண்ணா, கல் எங்க வரும்? எல்லாம் அவர்கிட்ட கேளு, உங்க ஆள்கிட்ட. அண்ணா, கல் எங்க வரும்? அவர் நிக்கிற சைடுல போ, கல் இருக்கும் பாரு. இந்த கல்லு தானே? அதுல மார்க் இருக்கும் பாரு. அண்ணா, அவரோட இடத்துக்கு எல்லை கல் எங்க இருக்குன்னு அவருக்கே தெரியல, நீங்க சொல்லுதியா? ஓ, அதுவா? குமார் உங்களுக்கு லவ்வே பிடிக்காதுன்னு சொன்னா? ஓ, உங்ககிட்டயும் அதை தான் சொன்னானா? அப்ப 2 பேரும் ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணிட்டான். ஆடு பாவி. அவர் அப்படி திட்டாதீங்க. பொருந்தா ஜாதகத்தை பொருந்த வைக்க என் சொத்தையே அவருக்கு எழுதி கொடுத்தேன். எப்படி கட்டத்தை மாத்தி கல்யாணத்தை முடிச்சிட்டார்ல. ஐயோ, நீங்க எனக்காக ரொம்ப இழந்திருக்கீங்க. நீங்க முதல்ல கொடுத்த ஜாதகமே 10 பொருத்தவும் பொருந்தி வந்ததே. அதனால தானே எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. அட படுபாவி. அப்படி ஏமாத்தி வாங்கினதுதான் அந்த சொத்து. குமார், மொத்தம் கூட்டி பார்த்ததுல பத்திரத்துல இருக்கிறத விட 6 சென்ட் கூட தான் இருக்கு. மொத்தம் 2 ஏக்கர் 6 சென்ட். ஆனா நல்லா ஏமாத்திட்டானா, வழி இல்லாத இடத்த தந்து. வாங்கினதே ஊம்பிச்சு, ஏமாத்திட்டானா. பாத்தியா குமார், உன் கண்டம் தாண்டி ஒரு இடம் தாண்டனா ஹைவே வந்தாச்சு. அப்போ இந்த இடக்காரட்டு வழிய வாங்கிட்டா நம்ம இடத்துக்கு மார்க்கெட் கூடிறேன் இல்ல? இந்த இடமே 3.5 ஏக்கர் இருக்கு. ஹைவேக்கு போய் மீதி 3 ஏக்கர் இருக்கு. ஹைவேக்கு இடமும் போச்சு, இந்த இடத்தோட ஓனரும் காணாம போயிட்டான். காணாம போயிட்டானா? அப்போ அவனுக்கு இந்த ஹைவே வந்ததே தெரியாதா? அதுக்கு வாய்ப்பு இல்ல குமார். மணி அடிக்குது, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆச்சு. ஹலோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க கேக்குற மாதிரி களியக்கோளையில இருந்து மார்த்தாண்ட ஹைவேல 5 ஏக்கர் பார்க்கணும்னா ஹைவேக்கு போய் மீதி 3 ஏக்கர் இருக்கு. ஹைவேக்கு இடமும் போச்சு, இந்த இடத்தோட ஓனரும் காணாம போயிட்டான். முன்னாடி இருக்கிற 3 ஏக்கரும் வழி இல்லாத நமக்கு 2 ஏக்கரையும் சேர்த்து வித்துட்டேன்னா ஒரு அமௌண்ட் பாத்துடலாம். அண்ணா, அண்ணே, நீங்க கேக்குற இடம் இப்போ சென்ட்டுக்கு 3 லட்சம் ரூபா போகுது. ஹைவே ஓபன் ஆச்சுன்னா 10 லட்சத்துல குறைஞ்சு கிடைக்காது. பிரதர், பணம் எனக்கு மேட்டர் இல்ல, லேண்ட் தான் முக்கியம். எப்ப நீங்க பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்களோ, 10 ஆளு வேலைய ஒத்த ஆளா செய்வான் இந்த குமார். அண்ணே, இந்த கண்ணைன்னு சொல்லி இருக்க வீடு இந்த வரிசையில 3வது வீடு. என்னோட அண்ணன் பையன்தான். என்ன விஷயம்? அவன் என் கூட படிச்சவன். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணன் இறந்த பின்னாலே அண்ணி வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்காம இவன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான் தம்பி. ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் உண்டா? சென்னையில ஏதோ ஒர்க் ஷாப்பு போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம தேடி வந்தவன் யாரு? இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? பிடிச்சிடலாம். பண்ணிட்டு கொண்டு வா. கொண்டு வா. போய் வாழ்த்து கொண்டு வா.
நம்ம தேடி வந்த கேரக்டர் இவன் தான். அண்ணே அண்ணா உங்களுக்கு என்ன? அண்ணே 4 வீலையும் செக் பண்ணணும், வெளியூருக்கு வண்டி போகுது. கோடீஸ்வரன், இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும். உன்கிட்ட 3 லட்சம் பேசியிருக்கோம், இவனுக்கு 2 லட்சம் கொடுத்துட்டு சென்ட்டுக்கு 1 லட்சம் நம்ம அடிச்சிடலாம். அண்ணே வழியில தான், அதுக்காக ரொம்ப குறைக்காதுங்க அண்ணே. 20 சொன்னேன், ஒரு 18க்காவது முடியுங்க அண்ணே. மழைக்காலம் வந்தா ஆத்துல தண்ணி வரும், இன்னும் குறைப்பானுவா. அதுக்குள்ள முடிச்சிடுங்க அண்ணா அத. ஓகே அண்ணா, ஓகே ஓகே சரிண்ணா. அண்ணா நீங்க மாத்தாண்டாமா? மார்த்தாண்ட இல்ல, உதச்சுக்கோட்டை. எனக்கே விட காப்பி கட்டுதான். நீங்க ரியல் எஸ்டேட்டா? ஆமா அண்ணா எனக்கு மாராயபுரத்துல ஒரு 3.5 ஏக்கர் உண்டு. ஃபுல்லா பாறை பொத்த, வழி இல்லை. இப்ப அங்க எவ்வளவு போகுது? இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம 2 எடுத்துட்டு இவனுக்கு 1 கொடுத்துடலாம். ஒரு 20 போகுமா? போலவா அங்க. ஏன் பெருமையாரு? கூடுதல கட்டணும், கொஞ்சம் குறைஞ்சாலும் கொடுத்துடலாம் வேண்டியதான். இவனுக்கு 18,000 ரூபாய் வச்சு கொடுத்தா நமக்கு ஏக்கருக்கு 2,82,00,000 லாபம். அப்போ 3 ஏக்கருக்கு ஐயோ, அப்போ எனக்கு வழி இல்லாத கிடக்குற 2 ஏக்கருக்கு. அம்மம்மா குமாரு, நீ கோடீஸ்வரன்டா. ஹலோ அண்ணா, அண்ணா வழி இல்லதான், அதுக்காக ரொம்ப குறைக்காதுங்க அண்ணா. அண்ணா இப்ப எவ்வளவு கேட்கணும்? 18 முடியும். சரி 18 அண்ணா, ஒரே செட்டில்மெண்ட். என்ன எழுதலாம்? நாளைக்கா? சரி அப்ப நாளைக்கு எழுத்தண்ணா, ஓனரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே டன். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். போய் ஆனா ஒரு கண்டிஷன். இடத்த பாப்பேன்னு ஏதோ சொல்லுவானோ? அந்த இடத்த அளக்கோ பறக்கோ நான் வரமாட்டேன், சொல்லிட்டேன். சரி, நீ வாரேன்னு சொல்லியிருந்தாலும் உன்னை வரவிடாம தான் பண்ணியிருப்பேன். இவன் ஆளு காணாம எப்படியாவது கொண்டு வச்சு எழுதிடணும். அண்ணா நாங்க வந்துட்டோம் அண்ணா ஸ்பாட்டுக்கு. ஓகே வந்துருங்க, இப்போ வந்துருவாங்களாம். நான் திருமலை கோயில் பக்கத்துல சித்தப்பா வந்துட்டேன். சித்தப்பா போறாரு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் போய் பேசிட்டு வரேன். சித்தப்பாவா? இவனை இவர்கிட்ட தானே விசாரிச்சோம். ஆஹா, இவனை பார்த்தா மொத்த உண்மையும் வெளியே தெரிஞ்சிடும். இவனை பார்க்க விடக்கூடாது. இவர் தான் உங்க சித்தப்பாவா? ஆமா. போவோம் போவோம். இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதோ பைசாக ஓடிட்டு இருக்காராம். அக்காளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கான்னா அக்கா இல்ல, அக்கா பொண்ணுக்கா கல்யாணத்துக்காக பைசாக்கு ஓடிட்டு இருக்காரு. ஓ அப்ப வேண்டாம், பைசா அப்பாடா. பாட்டு கேளுங்க. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு போயிட்டானா? கொட்டு மணி மணி, காசு. அண்ணே வணக்கம். வணக்கம். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. சுஜன், அந்த வண்டியில இருக்க பணத்தை எடுத்து அவர்கிட்ட கூட. பணம் மூட்டைன்னு கேள்விதான் பட்டிருக்கேன், இப்பதான் நேரு பாக்குறேன். நான் பார்த்தேன். தா பணம், உங்க பணம், மொத்த பணம். உங்க கமிஷன் வேண்டாம், நீங்களே வச்சுடுங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் நல்லா இருங்க. குமாரு அண்ணே
கையெழுத்து போட 2 பேரையும் வர சொல்லு. இதா வாரானே. சீக்கிரம் வாங்க. டோக்கன் நம்பர் 13 கண்ணன் பாண்டியன் வாங்க. இதா வராங்க சார். அண்ணா 2 புரோட்டா. ஏய் கண்ணன், நீ கண்ணன் தானா? லென்ஸுன்னு முடியெல்லாம் போயிட்டு இல்லையா? மாப்பிள்ள எப்படி இருக்கே? நல்லா இருக்கான் மாப்பிள்ள. நீ கோடீஸ்வரன் ஆன அப்புறம் நம்மளையெல்லாம் ஒரு கவனிப்பு இல்லையே. யாரு சொன்னா நான் கோடீஸ்வரன்னு? பின்ன ஓ இடம் எல்லாம் ஹைவே ஆயிடுச்சு. 1000க்கு 2000க்கு வேண்டான்னு கிடந்தது இப்ப பல லட்சங்கள் போகுது. அப்ப நீ கோடீஸ்வரன் தானடே? எழுது எனக்கு கை வச்சா? யாரு சொன்னது? நீ எங்க கிடந்த? நான் சென்னையில இருக்கேன். எவனோ செஞ்சுட்டான். குமார் புரோக்கர் என்ன நல்ல ஏமாத்திட்டா பாத்துக்க. கமிஷனும் வாங்காம போனா பாத்துக்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் புரோக்கர் குமார் ஹீரோ குமாராக மாறியுள்ளார். டேய் குமாரு, ப்ரோ, நமக்கு வந்து 8 ஹீரோயினில் குறைஞ்சி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரே படத்தில் ஸ்டார் ஆகுறது. எல்லா சூப்பர் ஸ்டார் ஹீரோயின்களும் எடுத்து போடுங்க பாஸ். பணம் ஒரு மேட்டர் இல்லை,